காலையில தான் ஹீரோ எங்கேயோ நைட்டு போயிட்டு வந்திருப்பான். இங்கே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு, "எங்கெங்க போனீங்க? நான் உங்கள நைட்லாம் தேடினேன்" அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ வந்துட்டு, "நைட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சுமா, அதனால நான் சொல்லாமல் கிளம்பி போயிட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், "இங்கே பாருங்கங்க, இப்போ கடந்த நாளாக எனக்கு கொஞ்சம் கெட்ட கனவுகளும் பேட் வைப்ரேஷனாகவும் இருக்குது" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், அவன் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காமல், "இங்கே பாருமா, நமக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அங்கே போகணும். இன்றைக்கி வந்துட்டு உனக்கு மேக்கப் பண்ணி விடுறதுக்காக நம்ம வீட்டில் வேலை பார்க்குற ஆயா வருவாங்க" அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவன் கிளம்பி போயிடுறான். அப்புறம் அந்த ஆயாவும் வருது. அந்த ஆயா சும்மா இல்லாமல் சாம்பிராணி புகையெல்லாம் நம்ம ஹீரோயின் மூஞ்சிக்கு காட்டிகிட்டு இருக்குது. அவக்கு அந்த சாம்பிராணி புகையை மோந்து பார்க்கவும் ஒரு மாதிரி போதை ஏறின மாதிரி கண்ணெல்லாம் மேலே போய் சொரிகிறது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தா அந்த உஸ்தாத் இருப்பார்ல, ஃபஸ்ட்டு கட்டியிருப்பாங்களா, அவர் இருப்பார். அவருக்கு வந்துட்டு 2 பேரும் வணக்கத்தை போட்டுட்டு, இந்த சைடு பார்த்தா அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டுகாரியும் உம்மியும் வந்திருப்பாங்க. அதாவது அந்த உஸ்தாத்தோட மனைவி, அவங்களும் வந்திருப்பாங்க. அங்கே போயிட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிற பிரசங்கத்தை காட்டுவாங்க. அங்கே அவர் என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, பெரும்பாலாக நரகத்தில் வந்துட்டு பெண்கள் தான் இருக்கிறாங்களாமா. அந்த பெண்கள் ஏன் அங்கே நரகத்தில் இருக்கிறாங்களான்னா, புருஷங்க பேச்சு கேட்காம இருக்கிறதும், பெரியவங்களை மதிக்காமல் அரைங்குறையமாக ட்ரெஸ்ஸு போடுறதும், அதோட வந்துட்டு புருஷங்காரனுக்கு சமைச்சு போடாமல் இருக்கிறதும், அதுக்கப்புறம் அதிகப்படியான மேக்கப் போடுறதும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். இவர் இந்த சைடு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் வந்துட்டு சைடில் வந்துட்டு திரும்பி பார்க்குறா. இங்கே பார்த்தா அந்த பேய் உட்காந்துட்டு இருக்குதுங்க குத்த வச்சு. எனக்கு அப்படியே பயமாயிருது. அப்படியே வெளியே எதுவும் காட்டிக்காமல் சைடில் திரும்பிடுறா. இப்போ மறுபடியும் இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அவன் மறுபடியும் திரும்பி பார்க்குற அந்த பேய் இருக்கான்னு. அது எங்கேயோ வெளியில் போன மாதிரி தோணுது. இவன் அந்த கூட்டத்தை விட்டு உடனடியாக கிளம்பி பாத்ரூம் போகிறான். அங்கே அந்த பேய் இருக்குதான்னு பார்க்குறதுக்காக. அங்கே பார்த்தா இதை உள்ளே போனோன்னே அந்த பாத்ரூமில் மாட்டோட 2 கால் இருக்குல்ல, அதை வச்சு யாரோ நிற்கிற மாதிரி தோணுது இவளுக்கு. என்னடான்னு போய் அந்த அச்சு புச்சுன்னு அந்த பாத்ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ யாருமே இல்லை. இவளுக்கு இப்போ தான் ஒரு சரி, நம்ம இப்போல்லாம் கண்டது ஒரு கனவு தான் போல், நம்ம தான் அப்படி நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ